வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2ல் பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 2.2ல் பேஜ் நம்பர் 34 நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ நம்ம பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படின்னா அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு 1/100. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக 2 எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளோட. ஓகேவா? அது வந்து கிவன் என்னது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ். அப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு நம்பர் மட்டும் போட்டிருக்கேன் 165%. ஓகேவா? அப்போ கிவன் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஃபைண்ட் டெசிமல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி மாற்றணும்? பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 165 மல்டிப்ளை இந்த பர்சன்டேஜுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன் 1/100. ஓகேவா? போட்டுட்டு இந்த ஃப்ராக்ஷனை வந்து நமக்கு கொஷின்ஸில் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி டெசிமல் கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்துட்டு 165 அப்படியே எழுதிட்டு கீழே பாருங்கள் 1க்கு பக்கத்தில் எத்தனை 0 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 0 இருக்கா? ஸோ இந்த பக்கத்துலேருந்து டு த லெஃப்ட் வாங்க 5 6 அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சுருங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஆன்சர். அப்போ ஃபைண்ட் டெசிமல் கேட்டிருந்தாங்கன்னா 1.65. அதே மாதிரி அப்படியே திருப்பி கேட்டிருக்காங்க என்னது கிவன் உங்களுக்கு டெசிமல் கொடுத்துருக்காங்க. இது 2.33 கொடுத்துட்டு இதுவும் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் போட்டிருக்கேன். ஃபைண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2.33 நீங்கள் வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் மேலே எழுதுங்க. நியூமரேட்டரில் 233 டிவைடட் பை 1 ஃபஸ்ட்டு போட்டுட்டு இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள் 1 2. அப்போ நீங்களும் வந்துட்டு 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1க்கு பக்கத்தில் 2 0 போட்டால் 100. அப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஃபைண்டு என்ன கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா? அப்போ 233 அப்படி எழுதிட்டு இந்த 100 தனியாக எழுதுனா 1/100ன்னு எழுதலாமா? இப்போ 1/100க்கு நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ். அப்போ இதுதான் வந்துட்டு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள்.